வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் பக்கோடா. இதுக்கு தேவையான பொருட்கள் பஜ்ஜி மாவு ஒரு 10 டேபிள் ஸ்பூன், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 2 வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 7 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 2, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், ஆப்ப சோடா ஒரு சிட்டிகை, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இந்த 2 வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அது கூட பூண்டையும் இஞ்சியும் இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, சோம்பு தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால முதல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இது கூட இந்த பஜ்ஜி மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க இந்த எண்ணெயே போதும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி மிக்ஸ் பண்ணியும் உங்களுக்கு ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ஸோ எப்படியுமே நம்ம எண்ணெயில் உதிரி உதிரியாக தான் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சால் போதும். ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை காய வச்சுருங்க. அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிர்த்து பக்கோடா போட்டுக்கோங்க. ஸோ நான் பஜ்ஜி மாவுன்னு சொன்னேன் இந்த ரெசிபிக்கு. அந்த பஜ்ஜி மாவு நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது. அது என்ன ரேஷியோனா 4 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு பச்சரிசி. இதை நாங்கள் மிஷினில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ உங்ககிட்ட கடலை மாவு தனியாக இருக்குது, அப்புறம் பச்சரிசி மாவும் தனியாக இருக்குன்னா நீங்கள் 4 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு பச்சரிசி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பக்கோடா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். ஸோ அந்த பக்கோடா ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக கடையில் வைக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.